சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாங்க. செம்மையா குளிருதுல. தேங்க்ஸுங்க. இருக்கட்டுங்க. நாளைக்கு எப்போ கோயிலுக்கு போறோம்? ஒரு 7-8 மணிக்கு எந்திரிச்சு போலாம். போலாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். டீ காஃபி? சொல்லுங்க. சரிங்க, நான் சொல்றேன். அப்புறம் ரெசார்ட் சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, நான் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள குளிச்சு ரெடியா இருங்க. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்துடலாம். சரிங்க. உங்களுக்கு இட்லி ஓகே தானே? டோர் சரியா லாக் பண்ணிக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்க, இதில் 4 இட்லி ஒரு வடை இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிட்ட முடிச்சதும் கோயிலுக்கு போலாம். என்னங்க? இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏன்? நான் வரலங்க. என்னங்க, நேத்து நைட்டு நீங்க தானே நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்க, இப்போ வரலன்னு சொல்றீங்க, என்னாச்சு? சரிங்க, நம்ம கோவிலுக்கு போவேனா, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்க தம்பி. ஒரு சின்ன உதவி. என்ன தம்பி? என் ரூம்ல ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ஆமாங்க தம்பி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்தாங்கம்மா பணம். அவங்களுக்கு கொஞ்சம் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்குறீங்களா? என்ன தம்பி,
நீங்களே அதை செய்யலாமே. இல்லம்மா, அது வந்து தம்பி, நான் இங்க 10 வருஷமா வேலை பார்க்கறேன். இந்த 10 வருஷத்துல எத்தனையோ ஜோடிங்களை பார்த்துருக்கேன். சில பேரு இங்கிதம் இல்லாம நடந்துப்பாங்க. சில பேரு எதை பத்தியும் கவலைப்படாம குடி, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் உங்கள மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல. நேத்து நைட்டு நீங்க பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுது. நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க தம்பி. அது நம்மள நிம்மதியா வாழ விடாது. பழசையெல்லாம் மறந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிங்க. என்னடா ஒரு வேலைக்காரி அவளுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காளேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. இந்த சூழ்நிலையில உங்க அம்மா இருந்திருந்து என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நானும் சொன்னேன். பாபா படத்துல தலைவர் சொல்ற மாதிரி கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எப்பவுமே பின்னால போன வாழ்க்கைய திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைய நீங்க பாருங்க. நானே நேத்துல இருந்து தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அதே மாதிரி இத்தனை நாளா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அப்படித்தானே தோணும். நீங்க 2 பேரும் சீக்கிரமே ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன்ப்பா. சரிங்கம்மா. சரி கொடுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ம். எனக்கும் அவங்களுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா? அவங்களுக்கும் என் கூட பிறந்த அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தேன். இன்னும் அவங்க மேல என் மூச்சு காத்து கூட பட்டது கிடையாது. ஒரு சின்ன உதவி. என்ன தம்பி? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்குறீங்களா? அம்மா வாங்க. என்னம்மா? அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொன்னா தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லம்மா, நேத்து நடந்த கேம் ஷோல தம்பி பேசுனதை கேட்டேன். அப்பதான் நீங்க யாரு, என்ன, எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுது. தம்பிக்கிட்ட சொன்னதையே தாம்மா உங்ககிட்டயும் சொல்றேன். நான் இங்க எத்தனையோ ஜோடிங்க வந்து தங்கிட்டு போறத பார்த்துருக்கேன். அவங்க பண்ற அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா இது வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு ஜோடியை நான் பார்த்ததே இல்லை. அதது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு அட்டகாசம் பண்ணுதுங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு கண்ணியமா இருக்கிற ஜோடிய நான் இப்பதாம்மா பாக்குறேன். நீ என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காக போனதை நினைச்சு இருக்கிறத விட்டுடக்கூடாதுமா. அந்த தம்பி ரொம்ப தங்கம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நேத்து நீ குளிச்சிட்டு இருந்தப்போ குழாயில தண்ணி நின்னு போச்சுன்னு அந்த தம்பி பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து குடுத்துச்சுல்ல, அப்போ நீ எங்க சங்கடப்படுவியோன்னு ஒரு துண்டு எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு கொடுத்துதுமா. அப்படி ஒரு பையன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. எப்பவும் ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் வாழ்க்கையில அப்படிதாம்மா நடந்திருக்கு. அடைஞ்சு கிடக்கிற கதவுக்கு முன்னாடி நின்னு தட்டிக்கிட்டு இருக்கிறத விட திறந்து கிடக்கிற கதவுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாருமா. அதுதான் உன் வாழ்க்கையா இருக்கலாம். என்னடா ஒரு வேலைக்காரி இப்படியெல்லாம் சொல்றாளேன்னு நினைக்காதம்மா. உன்னை என் மகளா நினைச்சு சொல்றேன். அந்த தம்பியோட சேர்ந்து வாழ பாருமா.
நீ காலம் பூரா சந்தோஷமா இருப்ப. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆண்டவன் தேவையில்லாம எதையும் எடுக்கவும் மாட்டான், தேவையில்லாம கொடுக்கவும் மாட்டான். அவன் உன் வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிட்டதுக்கும் அந்த தம்பிய உனக்கு புருஷனா கொடுத்ததுக்கும் கண்டிப்பா காரணம் இல்லாம இருக்காதுமா. என் மனசறிஞ்சு சொல்றமா, கண்டிப்பா நீயும் அந்த தம்பியும் நல்லா இருப்பீங்க. அந்த தம்பிய மனசார ஏத்துக்கிட்டு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுமா. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப நாளாக இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். மாற உங்களுக்காக வாங்கின மோதிரம் இந்த நீங்கள் போட்டிங் போயிருக்கீங்களா? சின்ன வயசுல தேக்கடி போனப்ப போனது. எனக்கும் கடலுக்குள்ள போட்டிங் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐயோ, அந்த ஆசைலாம் எனக்கு இல்லப்பா. கடலை பார்த்தோமா, மண் வீடு கட்டி விளையாடணுமா, லேசா காலை நினைச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். இப்படி கடலுக்குள்ள போற ரிஸ்க் எல்லாம் எனக்கு சரியா வராது. ஏங்க இவ்வளோ பயப்படுறீங்க? அதெல்லாம் சேஃபாக தான் கூட்டிட்டு போவாங்க. ஐயோ, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் மண் வீடு கட்டுவேன். அப்படியா? ம், சரி, கட்டுங்க. நீங்க எவ்வளவு அழகா வீடு கட்டுறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ம். பேப்பர் பேனா இருக்கா? ஆ, கொடுங்க. எப்படி? சூப்பருங்க. ஆமா, இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க? நானு, ஆ, அப்புறம் நான் மட்டும்தான். உங்க ஒருத்தங்களுக்கா இவ்வளோ பெரிய வீடு? ஆமா. நான் வேணா இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா இருக்கலாமா? வாட்ச்மேனா வேண்டாம், கார்டியனா இருங்க, அது போதும். எப்பவுமே. சுரங்கம் கட்டலாமா? அப்படின்னா? மண் வீடு கட்டுறதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடு உடையாம இதுக்கு கீழே சுரங்கம் கட்டுறது தான். ஆ, நீங்க அந்த பக்கம் மண்ணு தோண்டுங்க, நான் இந்த பக்கம் மண்ணு தோண்டுறேன். ம்.
வீடு உடைஞ்சிடக்கூடாது. சாரிங்க, மண் இன்னும் இருக்குன்னு நினைச்சு. ரொம்ப வெயிலா இருக்கு, கையை வேணா வாஷ் பண்ணிக்கோங்க, ரூமுக்கு போலாம். ஐயோ, என் மோதிரம் எங்க? என்னாச்சு? என்ன தேடுறீங்க? மோதிரம் கொஞ்சம் லூசா இருந்தது, கை கழுவும் போது தண்ணியோட போயிடுச்சுங்க. மாற வாங்கினதா சொல்லி நேத்து என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த மோதிரம் தான் தண்ணியில போயிடுச்சு. அந்த மோதிரமா? இருங்க, நான் பாக்குறேன். கடல்ல போனது எப்படி கிடைக்கும்? முயற்சி பண்ணி பார்க்கலாங்க, ஒருவேளை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கலாம்ல. முயற்சி பண்ணா கிடைக்குங்க, நான் பார்த்து உங்களுக்கு எடுத்து தரேன், நீங்க அழாம இருங்க. எங்க பார்த்து ரொம்ப ஆழமா போகாதீங்க. சரிங்க, சரி. எங்க ஆழமா போகாதீங்க. சரிங்க, எனக்கு நீச்சல் தெரியும், நான் பாத்துக்கிறேன். மோதிரம் எடுத்துட்டீங்களா? மோதிரத்தை கண்ணால பாத்துட்டேங்க, கைக்குள்ள வந்துட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மோதிரத்தை பாத்துட்டேன்ல, இன்னைக்கு அதை எடுக்காம விடுறது இல்ல. பாத்து ஏங்க, வேண்டாங்க, ஆழமா போகாதீங்க. ஏங்க, அவ்வளவு தூரம் போகாதீங்க. ஏங்க, ஆழமா போகாதீங்க. ஏங்க, அவ்வளவு தூரம் போகாதீங்க. ஐயோ, ப்ளீஸ் அங்க போகாதீங்க. சொன்னா கேளுங்க. வெற்றி, 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 எங்க இருக்கீங்க? வெற்றி, வெற்றி, எங்க இருக்கீங்க? வெற்றி, 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 எங்க இருக்கீங்க?
வெற்றி பாருங்கப்பா. வெற்றி தம்பி